Bonjour à tous, j'espère que vous allez bien. Aujourd'hui, sur French Academy Tamil, vous allez apprendre 20 phrases très utiles en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy Tamil வீடியோவில் பிரெஞ்சு மொழியில் கதைப்பதற்கு உதவியாக 20 வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த வாக்கியங்கள் உங்களுடைய உரையாடல்களிலும் கண்டிப்பாக பயன்படும். French Academy Tamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அனிவா, எனக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை. எனக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை. எனக்கு உறுதியாக தெரியவில்லை என்று கூறுவதானால் je ne suis pas sûr. Je ne suis pas sûr. இன்னும் உறுதியாக தெரிவதில்லை என்று கூறும் பொழுது இன்னும் என்ப சொல்லுக்கு encore என்ற சொல்லை இணைக்க வேண்டும். Je ne suis pas encore sûr என்று கூற வேண்டும். Je ne suis pas encore sûr. வேகமாக கதைக்கும் பொழுது ne என்பதை நீக்கிவிட்டு je suis pas encore sûr. suis pas encore sûr. அவள் சீக்கிரம் வந்து விடுவாள். அவள் elle வந்து விடுவாள். இங்கு எதிர்காலத்தில் இருக்கிறது. வருதல் venir. இதனுடைய எதிர்கால வடிவம் viendra. elle viendra. சீக்கிரம் bientôt. elle viendra bientôt. அவள் சீக்கிரம் வந்து விடுவாள். elle viendra bientôt. என்னை கிண்டல் பண்ணாதே. என்னை கிண்டல் பண்ணாதே. கிண்டல் பண்ணாதே taquiner. இதை ஏவல் வினையாக சொல்லும் பொழுது ne taquine pas என்று கூறலாம். என்னை என்று இணைப்பதற்கு ne me taquine pas. ne me taquine pas. என்னை கிண்டல் பண்ணாதே. ne me taquine pas. இது எனக்கா? இது எனக்கா? c'est pour moi. c'est pour moi. c'est pour moi. யாரும் ஒரு பொருளை தரும் பொழுது இது எனக்கா என்று கேட்போம் அல்லவா? அப்பொழுது c'est pour moi. c'est pour moi என்று கேட்கலாம். என்னை தொந்தரவு செய்யாதே. என்னை தொந்தரவு செய்யாதே. ne me dérange pas. ne me dérange pas. வினைச்சொல் déranger தொந்தரவு செய்தல். ஏவல் வினையாக வரும் பொழுது ne me dérange pas என்று வரும். யார் காரை ஓட்டியது? யார் காரை ஓட்டியது? யார் கி ஓட்டியது. இது இறந்த காலத்தில் இருப்பதனால் வினைச்சொல் conduire இறந்த காலத்தில் வரும் பொழுது a conduit. qui a conduit la voiture என்று வரும். qui a conduit la voiture. ஞாயிறு மாலை நீ ஏதாவது திட்டமிட்டிருக்கிறாயா? ஞாயிறு மாலை நீ ஏதாவது பிளான் போட்டிருக்கிறியா என்று கேட்போம் அல்லவா? tu as quelque chose de prévu dimanche soir. tu as quelque chose de prévu dimanche soir. tu as quelque chose de prévu dimanche soir. நான் உனக்கு மீண்டும் அழைக்கிறேன். தொலைபேசி யாரும் அழைக்கும் பொழுது நான் உனக்கு மீண்டும் அழைக்கிறேன் என்று கூறுவதற்கு je te rappelle tout de suite. je te rappelle tout de suite. je te rappelle tout de suite. நான் என்ன கொண்டு வர வேணும்? நான் என்ன கொண்டு வர வேணும்? que dois-je apporter? que dois-je apporter? விருந்துக்கு யாரும் அழைத்திருக்கும் பொழுது நான் என்ன கொண்டு வர வேண்டும் என்று கேட்பதற்கு
Que dois-je apporter? Que dois-je apporter? நான் அதிகம் வெளியில் செல்வதில்லை. நான் அதிகம் வெளியில் போவதில்லை. Je ne sors pas beaucoup. Je ne sors pas beaucoup. வினைச்சொல் வெளியேறுதல் sortir. Je ne sors pas என்று வரும். Beaucoup அதிகம். Je sors pas beaucoup. நான் இங்கு இருக்க வேண்டுமா? நான் இங்கு இருக்க வேண்டுமா? Dois-je rester ici? Dois-je rester ici? Rester தங்குதல் இருத்தல். Ici இங்கே என்ற அர்த்தத்தில் வரும். Je dois rester ici. நான் இங்கு தங்க வேண்டும். இதை நாம் வினாவாக கேட்கும் பொழுது வினைச்சொல்லை முன்னுக்கு கொண்டு வந்து dois-je rester ici என்று கேட்கலாம். ஒன்றாக சாப்பிடலாம். ஒன்றாக சாப்பிடலாம். Mangeons ensemble. Mangeons ensemble. Ensemble ஒன்றாக. நாங்கள் ஒன்றாக சாப்பிடலாம். இங்கு ஏவல் வினையாக நாம் கதைக்கும் பொழுது நாங்கள் nous என்பதை எடுத்துவிட்டு mangeons ensemble என்று கூறுவோம். நாங்கள் ஏதாவது சாப்பிடலாம். இது எவ்வாறு கூறுவது? mangeons ஏதாவது இதற்கு quelque chose. Mangeons quelque chose. Mangeons quelque chose. இது ஒரு நல்ல யோசனை. C'est une bonne idée. C'est une bonne idée. இது ஒரு நல்ல யோசனை. C'est une bonne idée. உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். Je sais tout de vous. Je sais tout de vous. உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். Je sais tout de vous. நீ அடிக்கடி பஸ் எடுப்பியா? நீ அடிக்கடி பஸ் எடுப்பியா? Prends-tu souvent le bus? Prends-tu souvent le bus? Prends-tu souvent le bus? Souvent அடிக்கடி. காற்று பலமாக வீசுகிறது. Le vent souffle fort. Le vent souffle fort. Fort என்றால் பலமாக. Le vent souffle fort. நான் ஜன்னல் கண்ணாடிகளை துடைக்கிறேன். Je fais les vitres. Je fais les vitres. Je fais les vitres. எனக்கு விளையாட்டு மிகவும் பிடிக்கும். J'adore le sport. J'adore le sport. மிகவும் பிடிக்கும். Adorer. J'adore le sport. என்னுடைய கண்ணாடிகளை பார்த்தாயா? Avez-vous vu mes lunettes? Avez-vous vu mes lunettes? என்னுடைய கண்ணாடிகளை பார்த்தாயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.